முதல்ல குட்ஸ்னால் என்ன, கமாடிட்டினா என்ன அப்படின்றது தெரியுமா? இப்போ குட்ஸ்னால் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமாடிட்டி, இல்லை திங்ஸ், இல்லைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா ஃப்ரீ குட்ஸ் ஆர் எக்கனாமிக்கல் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து கன்சியூமர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், பெரிஷபிள் குட்ஸ் அண்ட் டியூரபிள் குட்ஸ். இப்போது முதல்ல கன்சியூமர் குட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமனோட பேசிக் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்ம கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஷெல்டர், இதெல்லாம் வந்து கன்சியூமர் குட்ஸாக நம்ம அசியூம் பண்ணலாம். இப்போது பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் குட்ஸ் அப்படின்றது வந்து பெரிஷபிள் ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்கும், அந்த லைஃப் டைம் வந்து ஷார்ட் லைஃப் டைமாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ், மீட், மில்க், பட்டர், ஃப்ளவர், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நம்ம பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டியூரபிள் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, டியூரபிள் குட்ஸ் அப்படின்றது வந்து பெரிஷபிள் குட்ஸை விட கொஞ்சம் லாங் லைஃப் எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள், பெஞ்ச், இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்காவது மினிமம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் டியூரபிள் குட்ஸ் சொல்லுவோம். இப்போது கேபிட்டல் குட்ஸ்னால் என்ன அப்படின்னா என்னென்னா, ஒரு குட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குட்ஸ் மூலயமா அடிஷ்னலாக நம்மளுக்கு இன்னொரு குட்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை தான் நம்ம கேபிட்டல் குட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்மருக்கு ஒரு டிராக்டர் வாங்குறாரு அப்படின்னா அந்த டிராக்டருன்றது வந்து அவருக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூலயமா அவருக்கு ஒரு ஈல்டு கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்போ டிராக்டருன்றது என்னென்னா அவருக்கு வந்து அது வந்து கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரீ குட்ஸ் அப்படின்றது வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நேச்சர் அபண்டன்ஸில் இருக்கிறது தான் நம்ம ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் எக்ஸாம்பிள் வாட்டர், ஏர், ஃபாரஸ்ட், மவுண்ட், இதெல்லாமே ஃப்ரீ குட்ஸ் கணக்கில் வரும். எதனால் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கிட்ட எவ்வளோ ஃப்ரீ குட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அந்த கண்ட்ரி வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.